இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்பவே மோசமான முறையில யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி இறந்திருக்காங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்க போகுது. இதனால கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுவும் போக இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை பல நாடுகள்ல தடை பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பயங்கர கொடூரமான ஒரு கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் 29, 2018 அன்னைக்கு நைட்டு கவுண்டி மேல அப்படின்ற கிராமத்துல மக்கள் எல்லாருமே வழக்கம் போல அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்த அந்த நேரம் அப்ப ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரி அலற மாதிரியான சத்தம் கேட்குது. சொல்லப்போனா இந்த சத்தம் வந்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தெருவுக்குமே கேட்டது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே அலற மாதிரி இருந்தது. மக்கள் எல்லாருமே அவங்களோட வீட்டை விட்டு வெளில வந்து யார் இப்படி கத்துறா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி வெளியில வந்து பார்த்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. அப்படி இது என்ன கேஸ், இந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்கு என்ன கொடூரம் நடந்தது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். கவுண்டி மேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல அல்ஜாண்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு. இவங்களுக்கு 32 வயசு. அந்த பொண்ணோட வாழ்க்கையில அவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 3 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவங்க கூட பிறந்தவங்களும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தனியா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இதுக்கு மேல நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போறோம், நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு பயத்தோட இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துலதான் இவங்க குடும்பத்தில் இருந்த அல்ஜாண்ட்ராவுடைய அண்ணனுங்களா சேர்ந்து நிறைய வேலைக்கெல்லாம் போயிட்டு அது மூலியமா கிடைக்கக்கூடிய காசை வச்சு அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. இப்படி சில வருஷம் போகுது. இப்பதான் அல்ஜாண்ட்ராவுக்கு 14 வயசு ஆகுது. இந்த சமயத்துல அவங்களுடைய அண்ணனுங்கெல்லாம் கூப்பிட்டு இது வரைக்கும் நாங்க ஒன்னு பார்த்துக்கிட்டோம், இதுக்கு மேல எங்களால பார்த்துக்க முடியாது, உனக்கு 14 வயசு ஆயிருச்சு, இதுக்கு மேல நீயும் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு வாழ ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல அல்ஜாண்ட்ரா வந்துட்டு நிறைய இடத்துல போயிட்டு வேலை தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த வயசுல அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அவங்களுக்கு என்ன வேலை பண்றது அப்படின்னு தெரியல. இதனால அவங்களோட அண்ணனுங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஜாண்ட்ராவுக்கு ஒரு நபர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி கல்யாணமாகி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறக்குது. இந்த 3 குழந்தைங்களும் பிறந்ததுக்கு அப்புறமா அல்ஜாண்ட்ராவோட வாழ்க்கை வந்துட்டு இன்னுமே ரொம்ப ரொம்ப மோசமா மாறுது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு பெருசா எந்த ஒரு வேலையுமே இல்லை. எப்பயாச்சும் எங்கேயாச்சும் போய் எதுனா ஒரு வேலையை பார்ப்பாரு, அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சுதான் வந்துட்டு இந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல தினம் அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். தினம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சண்டையில அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அல்ஜாண்ட்ராவை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிப்பாங்களாம். இவங்களை மட்டும் அடிச்சது இல்லாம அவங்களோட பசங்களையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளி விடுவாராம். இதே மாதிரி தினம் நடந்துகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல வெறுத்து போயிட்டு இதுக்கு மேல இந்த சித்திரவதையெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது, நமக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, இதனால நம்ம இந்த விஷயத்த நம்ம அண்ணனுங்க கிட்ட போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களோட அண்ணனுங்க கிட்ட சொல்றாங்க. இப்போ அவங்க அண்ணனுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நீ அவன் கூட வாழ வேணாம், நீ அவனை விட்டு பிரிஞ்சு வந்துரு, டைவர்ஸ் வாங்கிட்டு நீ தனியா போயிட்டு உன்னோட குழந்தைங்களை வளர்த்தாரமே அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம தான் நம்மளோட குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜாண்ட்ரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது இவங்களோட 3 பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டே போறாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறை பார்த்த இவங்க சரி நம்ம இந்த ஊர் மக்களுடைய துணியெல்லாம் வாங்கி இங்க நம்ம துவைச்சு தரலாம், இது நம்ம ஒரு வேலையா பண்ணலாம், இது மூலியமா இதுக்கு நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இதனால இவங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தோட கதவையும் தட்டி இந்த மாதிரி நான் துணி துவைச்சு தரேன், எனக்கு நீங்க கொஞ்சம் காசு தந்தா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க. இதனால அந்த கிராமத்தில் இருக்கிற சில பேர் வந்துட்டு இவங்க கிட்ட காசு கொடுத்து துவைச்சுப்பாங்களாம். அப்போ அவங்களோட குழந்தைங்களுக்கு வெறும் 2 இல்ல 3 வயசு தான் இருக்கும். அந்த சமயத்துல இவங்க வீடு வீடா போயிட்டு துணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களோட குழந்தைங்களே அனுப்பி வைப்பாங்களாம். இப்படி இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்க இவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த கிராமம் வந்துட்டு ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்துல மொத்தமாவே 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த கிராமம் ரொம்பவே தனியா இருக்கு. அதுலயும் அந்த கிராமத்துல பெருசா எந்த விதமான வசதியுமே கிடையாது. பேசிக்கா இருக்கக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சி கூட அங்க கிடையாது. இதனால அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. மரத்துக்கடையில உட்காந்து எல்லாத்துக்கூடயுமே பேசிட்டு இருப்பாங்க. இல்ல எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே செட்டு சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதுல அல்ஜாண்ட்ராவுக்கும் அவங்களோட வேலைகள்லாம் பார்த்து முடிச்ச நேரம் போக மீதி நேரம் அவங்களோட சிஸ்டரோட வீட்டுக்கு போவாங்க. அவங்களுடைய அக்காவோட பேர் வந்துட்டு அல்வேரா. அவங்க வீடு இந்த வீட்டுல இருந்து ஒரு 10-15 வீடு தள்ளி தான் இருக்கு. அவங்க ரொம்பவே பக்கத்துல தான் இருக்காங்க. அப்படிங்கறதுனால இவங்க அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட
நிறைய நேரம் பேசிட்டு வருவாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்களோட அக்காவோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கையோட ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க அந்த சமயம் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. ஆனா அப்பயும் போட்டு அவங்கள பயங்கரமா அடிச்சிருக்காங்க, கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நடுவில் தான் வந்து அல்ஜீரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடக்கிற இந்த மாதிரியான கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு அவங்களோட குழந்தைங்களும் வளர்த்திட்டு இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு நடக்கிற கொடுமைகள் நினைச்சு எல்லாருக்குமே இப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லி அல்ஜாண்ட்ராவும் மனசு தேத்திக்கிட்டு வராங்க. அந்த சமயம் அல்ஜாண்ட்ராவுக்கு 30 வயசு. அவங்க ரொம்பவே தனியா அவங்களோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சமயம் அவங்க அக்காவுக்கு பயங்கரமா உடம்பு முடியாம போகுது. இதுக்காக அல்ஜாண்ட்ரா அவங்களோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க அக்கா அல்வீரா வந்துட்டு அல்ஜாண்ட்ராவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளவு வருஷம் தனியாவே இருப்ப, நீ மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. உன்னால கடைசி வரைக்குமே தனியா இருக்க முடியாது, நல்லா பாத்துக்கக்கூடிய ஒரு நபரை நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க, அவங்க உன்னோட குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அல்ஜாண்ட்ராவுக்கு அவங்க அக்கா சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி படுது. இதனால அவங்க யாரையாச்சும் ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவோடு இருக்காங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜாண்ட்ரா மேரியோ அப்படின்ற ஒருத்தனை பாக்குறாங்க. அவருக்கு 43 வயசு. முதல் முறையா மேரியோவை பார்க்கும் போது இவங்களுக்கு பிடிச்சு போயிருது. அதே சமயத்துல மேரியோவும் அல்ஜாண்ட்ரா கிட்ட பேச நினைக்கிறாங்க. 2 பேருமே பேசி பாக்குறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சு போயிருது. இந்த சமயம் தான் அல்ஜாண்ட்ரா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பத்தி, அவங்களோட குழந்தைங்களை பத்தி, அவங்களுடைய முன்னாள் ஹஸ்பண்டை பத்தி, அவங்க எப்படி எப்படிலாம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லியிருக்காங்க. மேரியோவும் அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருந்துச்சு, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எனக்கும் குழந்தைங்க இருந்துச்சு, இப்ப அந்த குழந்தைங்களெல்லாம் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் தான் வந்துட்டு வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி 2 பேருமே அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு அவங்கள பத்தின சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அல்ஜாண்ட்ரா இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பாவம் அப்ப அல்ஜாண்ட்ராவுக்கு மேரியோடைய 1% ஹிஸ்டரி கூட தெரியாது. சொல்லப்போனா அவங்க மேரியோ சொல்றதை மட்டும்தான் கேட்டாங்க. ஆனா உண்மையாலுமே மேரியோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற விஷயங்களை பத்தி அவங்க கேட்காமலே விட்டுட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கவும் அவங்க முயற்சி பண்ணல. அவனுடைய முன்னாள் ஒய்ஃப் வந்துட்டு எதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் இவங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருந்தா ஒருவேளை இன்னைக்கு அவங்க உயிரோட இருந்திருப்பாங்க. மரியாவுடைய முன்னாள் ஒய்ஃபோட பேர் வந்துட்டு லிபியா. இவன் அவங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானா, பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கூடவே அவங்க கிட்ட ஒரு கத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கத்தியை வச்சு லைட்டா கிழிச்செல்லாம் விட்டுருக்கான். சில தடவை கத்தியால நான் உன்னை குத்தி கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்கான். இவங்களுக்கு மொத்தம் 6 குழந்தைங்க இருந்திருக்காங்க. எந்த ஒரு காரணமே இல்லாம எப்பப்பெல்லாம் அவங்களோட ஒய்ஃபை வீட்டுல பாக்குறானோ அப்பப்பெல்லாம் சம்பந்தமே இல்லாம போயிட்டு அடிச்சிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் அவங்களோட ஒய்ஃப் வந்து இவங்க கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். தினம் தினம் இதே மாதிரியான சித்திரவதைகளை வந்துட்டு இவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, அந்த கிராமத்துல இருக்கவனுங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை கொடுமை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம் போல இருக்கு. இத்தனை கொடுமைகளையும் தாங்கிட்டு இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மரியோ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதனால அவன் 3 மாசம் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அவங்களோட ஒய்ஃபை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி அந்த கிராமத்துல நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கேஸை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் போனா போகுது அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிடுவாங்க. இதனால அந்த மேரியோ வந்துட்டு வெளியில வரான். அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சிக்கின அந்த பொண்ணு தான் அல்ஜாண்ட்ரா. இதுக்கப்புறம் அல்ஜாண்ட்ரா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணனுங்க அக்காங்க கிட்டலாம் போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு நபரை பார்த்திருக்கேன், அந்த நபரோட பேர் வந்துட்டு மேரியோ, எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, நான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட அவங்களோட அண்ணா அக்கா எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா அவங்க கூட அந்த மேரியோ யாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கறத விசாரிக்கல. சரி எப்படியோ நம்ம தங்கச்சி வந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே தனியா ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. கூடவே இவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையுமே கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாண வாழ்க்கை வந்துட்டு நார்மலா போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயம் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பயங்கரமான சண்டை ஒண்ணு வருது. இந்த மேரியோ வந்துட்டு எப்பயுமே அவங்ககிட்ட ஒரு கத்தி வச்சிருப்பான். அது கூடவே இந்த சமயம் ஒரு குச்சி வச்சிருந்திருக்கான். சொல்ல போனா வீட்டுக்குள்ள அல்ஜாண்ட்ராவை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான், திட்டி இருக்கான். கையில அவன் எப்பயும் வச்சிருக்கக்கூடிய குச்சை வச்சு அந்த குச்சாலே அடிப்பானா. இது வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வீட்டுக்கு வெளியிலயும் அந்த குச்சை அவன் எப்பயுமே எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அவங்க ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிப்பானா. அப்பதான் அல்ஜாண்ட்ராவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, நம்ம மறுபடியும் பயங்கரமா நம்மளை போட்டு சித்திரவதை பண்ற ஒருத்தங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இவங்களும் மேரியோ பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மேரியோ வழக்கம் போல எனக்கு உன்னை பிடிக்காது, அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வருஷங்கள் போகுது. 2017 அல்ஜாண்ட்ராவுக்கு இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. டெய்லி அவங்க காலையில எந்திரிப்பாங்க, அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும், மறுபடியும் அவங்க துணி துவைக்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க. போய் முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நைட் எதனாச்சும் சமைச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும், மறுபடியும்
படுத்து தூங்குவாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் சண்டை நடக்கும். இந்த சண்டையில அவங்க தினம் பயங்கரமா அடி வாங்குவாங்க, திட்டு வாங்குவாங்க. இந்த சமயம் இவங்க 2 பேருக்கு இடையில எந்த விதமான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் நடக்கல. இதனால மேரியோக்கு அவங்க ஒய்ஃப் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை இவ வெளியில யார்ட்டையாச்சும் பழகுவாளோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் அவனுக்கு அடிக்கடி வந்திருக்குமா. அந்த சந்தேகம் வர்றப்பெல்லாம் அவன் வந்து பயங்கரமா போட்டு அடிப்பானா. இவங்க இப்படி டெய்லி அடி வாங்குற சத்தம், அடி வாங்கிட்டு இவங்க அழுகிற சத்தம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில அப்படியே கேட்கும். இவங்க இந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அது அவங்களோட வாழ்க்கை, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யாருமே கண்டுக்காம அப்படியே விட்டுருக்காங்க. இப்படி அக்டோபர் 22, 2018 வருது. ஆனா இவங்க அனுபவிச்ச கொடுமைகள் மட்டும் மாறவே இல்லை. இந்த சமயம் அலெக்சாண்ட்ரா மட்டும் அடி வாங்கல, கூடவே அவங்களோட குழந்தைங்களும் சேர்ந்து பயங்கரமா அடி வாங்குதுங்க. அப்பதான் அலெக்சாண்ட்ரா மரியாவை தெரியாதனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனாலும் அந்த சமயம் அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே புரியல. இந்த சமயம் தான் மேரியோ வந்துட்டு அலெக்சாண்ட்ராவோட பையனை கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து போய் காய்கறி வாங்கிட்டு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். இவனை பார்த்து பயந்து போன அந்த பையன் வந்துட்டு பயத்திலே சீக்கிரமா ஓடி போயிட்டு காய்கறி வாங்குறதுக்கு போறான். ஆனா போன இடத்துல அந்த கடையில வந்து கொஞ்சம் லேட் ஆயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து அந்த பையன் வந்திருக்கான். இதை பார்த்த மேரியோ வந்துட்டு பயங்கர கடுப்பா இருந்திருக்கான். ஏன் நீ இவ்வளவு லேட்டா வந்த, இவ்வளவு மணி நேரம் நீ எங்க போன, என்ன பண்ணிட்டு இருந்த, மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு அந்த பையன் பயந்துகிட்டே நான் கடைக்கு தான் போயிருந்தேன், கடையில லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா இந்த விஷயத்த மேரியோ வந்து ஏத்துக்கவே இல்லை. அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சு கை தடுத்து அவனை தலைகீழ கட்டி போட்டு இருந்திருக்கான். இந்த வழியில அந்த பையன் வந்துட்டு பயங்கரமா துடிச்சிருக்கான். அவனுக்கு மயக்க வர மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட உயிரே போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவனை கீழே இறக்கி விட்டுருக்கான். இப்படி இவன் பண்ணிட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அலெக்சாண்ட்ரா வீட்டுக்கு வராங்க. இப்படி வீட்டுக்கு வந்து அலெக்சாண்ட்ரா அவங்க பையனை பிடிச்சி இழுத்து நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருக்காங்க. இப்ப மேரியோ வந்துட்டு என்ன ஏன் கேட்கிற, நீ உன் பையன் கிட்ட கேளு, அவங்ககிட்ட நான் காசு கொடுத்து அமிச்சேன், அவன் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி நீயே கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்றான். இது சம்பந்தப்பட்ட அன்னைக்கு ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தது. அந்த அக்டோபர் 28, 2018 அன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு தான் இந்த கேஸோட ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே கேட்கிற மாதிரியான ஒரு அலறல் சத்தம், ஒரு அழுக சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே இது அலெக்சாண்ட்ராவோட வீட்டுக்குள்ள இருந்தா வருது, இப்படி கண்டினியூஸா அழுதுகிட்டே இருக்காளே, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா அப்பயும் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க பெருசாவே இதை எடுத்துக்கல. ஏன்னா வருஷ கணக்கா அந்த வீட்டுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா அப்ப அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியல, இப்ப இவங்க கத்துற அந்த கதறலுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வலி இருக்கு அப்படின்னு. அவங்க அப்ப போட்டு அந்த சத்தம் வந்துட்டு எல்லாத்தோட ஈரக்குலையுமே நடுங்க வச்சது. அப்படி அலறி இருக்காங்க. சரி என்னன்னு சொல்லி நம்ம கேட்டலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அலெக்சாண்ட்ராவோட அக்கா வேக வேகமா முன்னாடி ஓடி வராங்க. இப்படி ஆலிவீரா அவங்க தங்கச்சியோட வீட்டுக்கு ஓட பின்னாடி சில ஊர் மக்களும் ஓடி வந்திருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே அந்த வீட்டை ரீச் பண்ண அந்த சமயத்துல யாரோ ஒரு நபர் வந்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டே வேகமா இவங்க மேல மோதிட்டு ஓடுறான். உடனே அங்க இருந்த மக்கள்லாம் அவனை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண அந்த சமயம் திடீர்னு டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த காட்டு பகுதிக்குள்ள ஓடி போயிருக்கான். அந்த கிராமத்துல பல பகுதி வந்துட்டு ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு. அதுவும் காட்டு பகுதிக்குள்ள சுத்தமா வெளிச்சமே இருக்காது. இதனால எப்படி அந்த நபரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யாருமே தேட போல. அப்ப அவங்க எல்லாருமே அந்த வீட்டோட கதவை திறந்துட்டு உள்ள போனாங்க. உள்ளார லைட் எதுவுமே இல்ல, ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணுடைய அலறல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரே இருட்டா இருந்ததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம தான் வந்துட்டோமே, அதுக்கப்புறமும் ஏன் அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சிருக்காங்க. இந்த சமயம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பையனை விட்டு பிளாஷ் லைட் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த பையனும் வேக வேகமா வெளியில போயிட்டு அங்க இருந்து ஒரு பிளாஷ் லைட் எடுத்துட்டு வரான். வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கொடுக்கறான். இப்ப இவங்க அந்த டார்ச் லைட்டை வாங்கி அந்த ரூம்குள்ள அடிச்சு பாக்குறாங்க. இப்படி லைட் அடிச்சு பார்த்தப்ப அந்த ரூமை பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாருமே அலெக்சாண்ட்ராவுடைய ரத்தத்து மேலதான் நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த ரத்தம் ரொம்ப வேகமா பரவிட்டு இருந்தது. திருப்பி ஒரு இடத்துல டார்ச் அடிச்சப்ப கை மட்டும் தனியா பிஞ்சு கிடந்திருக்கு. இன்னொரு பக்கம் டார்ச் அடிச்சப்ப ஒரு மூலையில அலெக்சாண்ட்ரா வந்து படுத்து கிடக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்ப அலெக்சாண்ட்ராவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த 28 அக்டோபர் காலையில என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு காலையில அலெக்சாண்ட்ரா எந்திரிச்சிருக்காங்க. வழக்கம் போல அவங்களோட வேலைகளை பார்த்திருக்காங்க. வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்களோட குழந்தைங்களும் ரெடி பண்ணிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து லாண்ட்ரி வேலைக்கு போறாங்க. இந்த சமயம் மேரியாவும் அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட போறோம். அவங்க 3 பேரும் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்படி 2 மணி நேரம் போகுது. அவங்க துணியெல்லாம் துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை மூட்டை கட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் இங்கெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுதாங்க. இப்ப அலெக்சாண்ட்ரா தனியா அந்த கிராமத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டுக்கு போறாங்க. யாரோ ஒருத்தங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் வந்திருக்கு. அந்த ட்ரக்குக்குள்ள அலெக்சாண்ட்ரா
ஏறி உட்காந்துருக்காங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த மெரியோ வந்துட்டு இந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்றான். அந்த சமயம் அவன் தன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு அஃபேர் இருக்கு, இதை நம்ம இன்னைக்கே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சான். மரியோ அவனோட வீட்டுக்குள்ள போயிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருந்தான். நைட் ஆகுது. இந்த சமயம் அலெக்சாண்ட்ரா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அவங்களோட சமைக்கிற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சமையல் போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல மரியோ அலெக்சாண்ட்ரா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அலெக்சாண்ட்ரா, நான் என்னுடைய அக்கா வீட்டுக்கு போனேன், உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னோட அக்காவை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் வந்துட்டு அதை நம்பல. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவன் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ட்ரக்குக்குள்ள போறதை அவனே வந்து பார்த்திருக்கான். அப்ப அவன் திரும்ப திரும்ப உண்மையை சொல்லு, நீ எங்க போயிருந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். நீ யாரோ ஒருத்தவங்களோட ட்ரக்ல போறத நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அலெக்சாண்ட்ரா வந்துட்டு, இல்ல நான் என்னோட அக்கா வீட்டுக்கு தான் போனேன், நீ ஏதோ தப்பா பார்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல மரியோ வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறான். இதுக்கப்புறம் அலெக்சாண்ட்ரா வந்துட்டு சாப்பிட்டு அவங்க தூங்க போயிருக்காங்க. அப்ப மணி ஒரு 8 இருக்கும். வெளியில போன மரியோ மறுபடியும் வீட்டுக்குள்ள வரான். ஆனா அவன் திரும்பி வந்தப்ப அவன் கையில ஒரு பெரிய கத்தி இருந்திருக்கு. சொல்ல போனா மரியோ அந்த கத்தியை எடுத்துட்டு வரதுக்காக தான் அவன் வெளியிலேயே போயிருக்கான். அவன் அந்த கத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரான். அலெக்சாண்ட்ரா படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த சமயம் அவன் வேற எதுவுமே பேசல. நேரா அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட வாயில கத்தியை வச்சு சர மாதிரியா வெட்டுறான். இப்படி இது சடனா நடக்க அலெக்சாண்ட்ராவால எதுவுமே பண்ண முடியல. இந்த சமயம் அலெக்சாண்ட்ராவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவங்க கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேல அதே வழியில அலறிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வாய் மூக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிபட்டிருக்கு. மொத்தமா சதைச்சு எடுத்திருக்கான். சொல்ல போனா அவன் அவங்களோட தலையவே வந்துட்டு 2 வெட்டி பிரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தலையை வந்துட்டு 2 பொழந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கு. கடைசி நேரம் அவங்க வழியில போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க, கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சொல்ல போனா அலெக்சாண்ட்ராவை எல்லாருமே மிஸ் பேக்மேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாருமே மிஸ் பேக்மேன் கேஸ் அப்படின்னு தான் போடுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக்மேன் அப்படின்றது ஒரு காலத்துல பயங்கர ஃபேமஸான ஒரு கேமா இருந்தது. அந்த பேக்மேனோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த முகம் வந்துட்டு அப்படியே 2 இப்படி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அலெக்சாண்ட்ராவுடைய முகமும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் எல்லாருமே இவங்கள மிஸ்ஸஸ் பேக்மேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாக்குதல்ல நிறைய ரத்தம் வந்துட்டு வெளியில போயிருந்திருக்கு. இவன் விடாம வெட்டிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சமயத்துல அலெக்சாண்ட்ரா வந்துட்டு கையை அப்படி நீட்டி பிடிக்க வந்திருக்காங்க. அப்ப அவன் கை இழுத்து வச்சு வெட்டி இருக்கான். அந்த கை மட்டும் தனியா கடந்திருக்கு. இதுக்கப்புறம் இவன் மறுபடியும் இன்னொரு கையும் இழுத்து வச்சு அதை தனியா வெட்டி எரிஞ்சிருக்கான். இந்த மாதிரி அவன் வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமான கொடூரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க பயங்கரமா வழியில அலற இந்த சத்தத்தெல்லாம் கேட்ட அந்த கிராமத்து மக்கள் அவங்களோட அக்கா வந்துட்டு வேகமா அந்த வீட்டுக்கு ஓடி வராங்க. இந்த சத்தத்தை கேட்ட இவன் எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ் லைட் எடுத்துட்டு வெளியில ஓடி வரான். அப்ப கிராமத்து மக்கள் இவனை துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த இவன் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பிளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஓடிட்டான். இதுக்கப்புறமா தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே உள்ள வராங்க. டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அந்த கை தனியா பிச்சை கிடக்கிறது, அந்த ரத்தம், அப்புறம் அவங்க முகம் வந்துட்டு தனியா பிரிஞ்சிருக்கிறது, இதெல்லாம் பாக்குறாங்க. சொல்ல போனா அந்த சமயமும் அலெக்சாண்ட்ராவுக்கு உயிர் இருந்திருக்கு. அவங்க வழியில பயங்கர வேதனையில கத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் யாருக்கிட்டயுமே எந்த ஒரு வண்டியுமே இல்ல, கார் இல்ல, பைக் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலும் 76 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணுமா. இவ்வளவு மோசமா இவங்க வெட்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்க உயிர் பழைக்க வாய்ப்பு இல்ல. இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறதே ஒரு அதிசயம் தான் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்து மக்கள் எந்த ஒரு உதவியுமே பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்படி 76 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே நினைச்சாங்க. இந்த சமயம் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட போன் எல்லாம் எடுத்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தாங்க. இவனுங்கள்ல யாருமே வந்துட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணல. 25 நிமிஷத்துக்கு மேல எல்லாருமே வீடியோ எடுத்திருக்கானுங்க. அலெக்சாண்ட்ரா அரை மணி நேரம் போராடிட்டு வழியிலே இறந்து போறாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஸ்டேஷனே வந்து பாத்தீங்கன்னா 60 இருந்து 65 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த உடலை அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. பிரேத பரிசோதனை கொண்டு போறாங்க. சொல்ல போனா அவன் ரொம்பவே மூர்க்கத்தனமா வெட்டி இருக்கான். அதுல அவங்களோட நாக்கே கட்டாய் வெளில போய் விழுந்திருக்கு. அப்படி இருந்தும் அவங்க கத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க எப்படி கத்தினாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இப்படி அவங்க எடுத்து அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போடுறாங்க. சொல்ல போனா அது நிறைய பிளாட்ஃபார்முக்கு போகுது. அந்த லெவலுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இப்படி இந்த வீடியோ வைரலா போக இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரிய வர அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அது பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. இப்படி ஒரு கொடூரமானவனை எப்படி நீங்க இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு பயங்கரமான பிரஷர் தராங்க. இந்த பிரஷருக்கு இடையில போலீஸ் ஆபீசர்ஸ் தீவிரமா தேடி 4 நாள்ல அந்த மரியாவை அரெஸ்ட் பண்றாங்க. அங்க இருந்த எல்லாத்துக்குமே மரியோ மேலதான் டவுட் இருந்தது. இருட்டுல தப்பிச்சு ஓடுன அந்த நபர் வந்துட்டு கண்டிப்பா அவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சொன்னாங்க. போலீஸ் ஆபீசர் விசாரிச்சப்ப ஆரம்பத்துல அவன் எதையுமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்க போட்டு பயங்கரமா அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வாயை திறந்து நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எதனால இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டதுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு இன்னொருத்தன் கூட அஃபேர் இருந்தது. அவ ட்ரக்ல ஏறி
போறதை நானே என்னோட கண்ணில் பார்த்தேன், அதனால தான் கொன்னேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் இவனை கோர்ட்டு கூட்டு போறாங்க. கோர்ட்ல இவனுக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்குறாங்க. அவன் சாகிற வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு பரோலே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பயங்கர வைரலா பரவ இது உலகத்தோட பல மூலைக்கு போச்சு. சொல்லப்போனா இந்த வீடியோ வந்துட்டு அப்ப எனக்குமே வந்திருந்தது. இதனால உலகத்துல நிறைய இடத்துல இந்த வீடியோவை பேன் பண்ணாங்க. இந்த கேஸை பாக்குறப்ப எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு சக மனுஷனை கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம இந்த மாதிரி கொடூரமா கொள்ள முடியுது அப்படின்னு தெரியல. இந்த மொத்த கேஸையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அநியாயம் நடக்குது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம தான் போயிட்டு அதை தட்டி கேட்கணும். நம்ம தட்டி கேட்க முடியல அப்படின்னாலும் போலீஸ்க்கு முறையா கால் பண்ணி இந்த மாதிரி பக்கத்துல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னாச்சும் சொல்லணும். ஆனா எதுவுமே சொல்லாம சுத்தி இருந்தவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னே தெரியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால இன்னொரு வீட்டுல நடக்கக்கூடிய இந்த சித்திரவதை வந்துட்டு அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. சரி, அவங்களோட வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டுருக்கானுங்க. ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறது, சித்திரவதை பண்றதெல்லாம் வந்துட்டு அந்த ஊர்ல நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் இவனுங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு தான் பெரிய இவனுங்கன்ற மாதிரி கை வைக்கிறது. உண்மையான மனுஷன், அதாவது உண்மையான மனுஷன்றவன் இந்த மாதிரி அசிங்கமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இதெல்லாம் கெத்துன்னு வேற சில பேர் நினைச்சிட்டு இருக்கானுங்க. இப்படி தினம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒய்ஃபை இப்படி சம்பந்தமே இல்லாம அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு பெருமை கிடையாது. நல்ல ஒரு டாக்டரா போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய மனநோயில இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்களை சுத்தி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா யோசிக்காதீங்க, போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து கேட்கற வரைக்கும் இவங்க திருந்த மாட்டாங்க. இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பசங்களுக்கு மட்டும்தான் இல்ல, பசங்களோ பொண்ணுங்களோ இங்க யாருக்கு தப்பு நடந்தாலும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.